ओं नमो वेंकटेशाय। वेंकटाद्रि समं स्थानं ब्रह्मांडे नास्ति किंचन। वेंकटेश समो देवो न भूतो न भविष्यति। श्री गुरुभ्यो नमः। तिरुमला तिरुपति देवस्थानम श्री वेंकटेश्वरा भक्ति चैनल इணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை மூலபாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். ஆத்மியம் என்ன சொல்லுகிறது என்று பார்த்தோமானால், தரோவாச்ச பகவன் பரமேஷான பக்திரவ்யபிசாரிணி பிராரப்தம் புஜ்யமானஸ்ய கதம் பவதி வே பிரபோ. பூமாதேவி சாக்ஷாத் பகவானிடம் நேரடியாக வந்து இந்த பிரார்த்தனை செய்கிறாள். ஹே பகவன், பரமேஷான பிராரப்தம் புஜ்யமானஸ்ய பக்தி அவ்யபிசாரிணி பக்தி கதம் பவதி ஹே பிரபோ அப்படின்னு பிரஷ்னம் பண்றார். பக்தியானது எப்படிப்பட்ட பக்தி என்றால், அவ்யபிசாரிணி மாறுதல் இல்லாத பக்தியானது பிராரப்தம் புஜ்யமானஸ்ய. பிராரப்தம் என்றால் சுகம் துக்கம் ரெண்டையும் சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல துக்கம்னு எடுத்துக்கணும். ரொம்ப துக்கத்தில் இருக்கக்கூடிய மனுஷன் புஜ்யமானஸ்யன்னு அனுபவிச்சுன்னு இருக்கிற மனுஷனுக்கு பக்தியானது அவ்யபிசாரிணி பக்தி கதம் பவதி எப்படி வரும்பா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறா. அதற்கு பகவான் மேற்கொண்டு பலவிதமான ஸ்லோகங்களில் இந்த பகவத்கீதையினுடைய மகாத்மியத்தை ரொம்ப சுருக்கமாக சொல்கிறார். அதுலேருந்து கொஞ்சோண்டு பார்த்துட்டு நம்ம மேற்கொண்ட ஸ்லோகங்களுக்கு போகலாம். விஷ்ணுருவாச்ச பிராரப்தம் புஜ்யமானோ ஹி கீதாபியாசரதः பதா சமுக்தஸ்ஸ சுகி லோகே கர்மணா நோபலிப்யதே. பிராரப்தம் புஜ்யமானः, இந்த துக்கத்தில் இருந்தாலும் எவன் ஒருவன் இந்த கீதையை அபியாசம் எப்பொழுதும் செய்கிறானோ, இங்கே அபியாசம் என்று சொல்வதற்கு கேட்கிறானோ, பின்னாடி சொல்ல போகிறார். அதுக்கெல்லாம் கேட்டாலே போதுங்கிறார். ஒரு பதம் சொன்னால் போதுங்கிறார், ஒரு அக்ஷரம் சொன்னால் போதுங்கிறார், பின்னாடி சொல்ல போகிறார். அதுக்கு தான் அபியாசம் எவன் ஒருவன் செய்கிறானோ ச முக்தா ச சுகி, அவன்தான் அனைத்திலிருந்தும் விடுபட்டவனாக ஆகிறான். இந்த துக்கத்திலேருந்து விடுபடுகிறான். எப்படி அப்படின்னு விசாரம் பண்ணுமோனோ, இந்த துக்கம் இருக்குது, அந்த துக்கத்திலேருந்து எப்படி விடுபட்டவனாக முடியும்னா, இந்த ஆத்மஸ்வரூபம் வேற இந்த சரீரம் வேற அப்படிங்கிற ஒரு ஞான நிலையை அடைகிறான் அப்படின்னு அர்த்தம். இதற்கு முதலில் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்துடன் நிகழ்ச்சியை நாம் துவங்கலாம். ஸ்ரீ குரு பிரார்த்தனா. குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீனிவாச பிரார்த்தனா. நமः க்ஷீராப்திநாதாய வைகுண்டாச்சலவாசினே முகுந்தாய நமோ நித்யம் அனந்தாய நமோ நமः. அத ஸ்ரீமத் பகவத்கீதா பாராயண சங்கல்பः. ஸ்ரீமதாதிவராஹ க்ஷேத்ரே விராஜமானஸ்ய அகிலாண்டகோடி பிரம்மாண்டநாயகஸ்ய ஸ்ரீ பத்மாவதி ஜானேஹ பகவதः ஸ்ரீ வெங்கடேஸ்வர ஸ்வாமினः திவ்யசந்நிதௌ ஜகத்குரோः ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மனः அனுக்ரஹேன சமஸ்த பிரபஞ்சஸ்ய விசேஷதः பாரததேசஸ்ய உத்தரோத்தர शुभ संपत् समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगत
तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तपापक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गं महारस्कं वनमाला विराजितम् शङ्खचक्रगदं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीता भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिम्। यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवा नीतिर्मतिर्मम। ரெண்டாவது அத்தியாயம் 58வது ஸ்லோகம். யதா சம்ஹரதே சாயம் கூர்மோங்கானீவ சர்வஷः இந்திரியாணீந்திரியார்த்தேभ्यस्तस्य பிரக்ஞா பிரதிஷ்டிதா. இப்பொழுது திரு டாக்டர் உவே அனந்தபத்மநாபாச்சாரியார் பகவத்கீதையினுடைய மகாத்மியத்தில் உள்ள ஸ்லோகங்களின் அர்த்தங்களை நமக்கு விவரிப்பார். அதை கேட்டு நம் அனுசந்தானம் செய்வோம். यदा संहरते चायं कूर्मोऽङ्गानीव सर्वशः इन्द्रियाणीन्द्रियार्थेभ्यः तस्य प्रज्ञा प्रतिष्ठिता. ஓம் நமோ வெங்கடேஷாய. ஒரு வழியா இந்த 4 நிஷ்டைகள் 4 படிகள், ஞான நிஷ்டையினுடைய 4 படிகள், ஞான நிஷ்டையினுடைய 4 படிகள் என்ன அப்படின்றத ஒரு வழியாக 4 ஸ்லோகங்களில் நம்ம பார்த்துட்டோம். இதுக்கு முன்னாடி இன்ட்ரோடக்ஷன்லேயே பின்னாடி இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், நீ பாட்டுக்கு ஞான யோகத்தை பண்ணலாம்னு தபஸ் பண்ணலாம்னு நினச்சின்னு ஆசைப்படாத, இதெல்லாம் வெரி டிஃபிகல்ட்டுன்னு பரமாத்மா பின்னாடி சொல்ல போகிறான். ஆனால் நம்ம இன்ட்ரோடக்ஷனில் முதல்லையே இந்த விஷயங்கள்லாம் பார்த்துருக்கோம். ஸ்திதப்பிரஜ்ஞஸ்ய கா பாஷா சமாதிஸ்தஸ்ய கேசவ. அவன் என்ன பண்ண போகிறான், எதை பேச போகிறான், எப்படி பேசுவான், எப்படி இருப்பான், அவனுடைய பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும், அவனுடைய கெமிஸ்ட்ரி எப்படி இருக்கும், என்னென்னமோ கேள்விகள்லாம் கேட்குற போலையும் அந்த மாதிரி பல கேள்விகள்லாம் அர்ஜுனன் கேட்டதுக்கு பெருமாள் அழகான ஒரு பதில் சொல்கிறான். ஞான நிஷ்டையில் 4 அவஸ்தைகள் உள்ளன. முதல்ல இது திருப்பி திருப்பி அடியன்னு சொல்கிறதுக்கு தாத்பரியம் என்ன, கொஞ்சம் ட்ரை பண்ணணும் அப்படின்னா கூட விஷயத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம டிஸ்க்ளைமர் போகிறோம் இல்லையோ, இது என்ன அப்படி கேட்டால், இது உங்களுக்காக உருவாக்கப்பட்டது, சித்தரிக்கப்பட்டது,
இதனை உங்களுடைய வீடுகளில் நீங்கள் பிரயத்தனம் செய்யாதீர்கள் அப்படின்னு டிஸ்க்ளைமர் போடுறானோ, ஒரு ஸ்டண்ட்டு ஒரு காட்சி போட்டாலோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டாலோ அந்த மாதிரி தான் இது. ஆனால் நம்ம புரிஞ்சுக்கணும், சதாச்சாரியனுடைய சம்பந்தம் இருந்துன்னா ஓகே, சரியான பாதுகாப்பு உபகரணங்களுடன் இதை செய்வது நலம் அப்படின்ற மாதிரி இது சரியான பாதுகாப்பு அப்படின்னா நம்ம ஆச்சாரியர் நமக்கு உபதேசம் பண்ணுறா, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஞான நிஷ்டையில் முதல்ல 4 அவஸ்தைகள் இருக்குது. முதல் படி அதற்குன்னா யதமான சம்ஞா என்பதாக பெயர். 2வது படி வியதிரேக சம்ஞா. 3வது படி ஏகேந்திரிய சம்ஞா. 4வது உயர்ந்த நிலை, அதுதான் வசீகார சம்ஞா. புரியுதா? இப்போ யதமான சம்ஞை நன்கு நிஷ்பன்னமானது என்றால், நிஷ்பன்னம்னு அர்த்தம், யதமான சம்ஞையில் அவன் வெற்றி பெற்றானே ஆனால், ஃபஸ்ட்டு கிளாஸில் வெற்றி பெற்றான் பாஸ் பண்ணானா செகண்ட் கிளாஸுக்கு போகிறானோ இல்லையோ, அந்த மாதிரி யதமான சம்ஞையில் அவன் வெற்றி பெற்றானே ஆனால் 2வது நிலையான வியதிரேக சம்ஞைக்கு செல்கிறான். அதுபோன்று வியதிரேக சம்ஞை, யதமான சம்ஞை வியதிரேக சம்ஞையிலிருந்து அவன் 3வது ஏகேந்திரிய சம்ஞைக்கு வருகிறான். அப்புறம் 4வது படியான வசீகார சம்ஞை என்பதான படியில் அவனுக்கு ஏறுகிறான். ஏகேந்திரிய சம்ஞை, இதை நாங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது 3வது நிலை 4வது நிலை, இது ரெண்டுத்து நடுவில் ஒரு வேறுபாடு என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன? ஏகேந்திரிய சம்ஞை என்ற நிலையிலும் மனசு ஆத்மாவை தவிர்த்து மற்ற விஷயங்களில் யோசிக்காது, ஆத்மாவை தான் யோசிக்கும். வசீகார சம்ஞைன்றது அப்படியே அப்ரப்டாக ஆத்மாவை தவிர்த்து வேறு விஷயங்கள் இருக்காது. ஆனால் ஏகேந்திரிய சம்ஞை ஆத்மா விஷயத்தில் மனசு ஈடுபட்டிருக்கும். ஆனால் அது எப்படி இருக்கும்னா, நேற்று உபன்யாசத்தில் கடைசியில் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், ஸ்ப்ரிங் அப்படின்னு ஒரு உபன்யாசம் சொன்னேன், நான் இருக்கா ஸ்ப்ரிங்னு உபன்யாசத்தில் சொன்னேன். அதை இங்கே எப்படி எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு? நீரு பூத்த நெருப்பு, பஸ்மச்சன்னாக்னி கல்பஹா. ஜாகிரத ஜாகிரத ஜாகிரத. இந்திரியங்கள் இருக்கே, இந்திரியாணி பிரமாதீனி ஹரந்தி பிரசபம் மனஹா. நான் ஜெயிச்சுட்டேன், நான் ஜெயிக்க முடியும், என்னால் முடியும், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. நான் பகவத்கீதையை படம் போட்டு வச்சுருக்கேன், ஒரு நாளைக்கு 1008 ஆவர்த்தி பகவத்கீதையை சொல்கிற அளவுக்கு எனக்கு கெப்பாசிட்டி இருக்குது. அதெல்லாம் தயவு செய்து நாம் நம்முடைய தற்பெருமைகளை குறைத்து கொள்ள வேண்டும். ஆச்சாரியனுடைய அனுகிரகம், எம்பெருமான் கிருஷ்ணனுடைய அனுகிரகம் அப்படி இருந்து ஒருத்தருக்கு சித்தி வந்ததுன்னா நம்ம யாரும் தடுக்க போகிறோமா? தடுக்க தான் முடியுமா நம்மால்? இந்த நீர் பூத்த நெருப்பு என்பதற்கு நாம் அர்த்தம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏகேந்திரிய சம்ஞைன்றது என்னன்னா, நீரு பூத்த நெருப்பு மாதிரி ஒரு நிலை. மனசு ஆத்மால தான் இருக்கு, ஓகே ரைட் ஃபைன், புரியுறது எனக்கு. ஒரு இடத்துல நல்ல கட்டையெல்லாம் போட்டுட்டு நிறைய நெருப்பு எரிச்சாங்க, நல்லா அழகாக ஜம்முன்னு அந்த நெருப்பு எரிந்தது. அப்புறம் என்ன எடுத்து மேலே மொத்தம் சாம்பல் மூடிடுது. சரி, சாம்பல் மூடிடுது அப்படின்னா நெருப்பு அணைந்து விட்டது என்பதாக மற்றவர்கள் நினைத்தார்கள். ஆனால் ஒரு 1 டே ஆச்சு. நேற்றைய தினம் காலை வேளையில் அந்த நெருப்பு அணைந்து அதன் மீது சாம்பல் மூடியது. அப்புறம் அதுக்கிட்ட யாரும் போல, அதை பற்றி யாரும் பெருசாக எடுத்துக்கல. ஒரு நாள் ஆச்சு, மறுநாள் கார்த்தால வானிலை அறிக்கை, திடீரென்று பெரும் காற்று வீசும், அனைவரும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்னா. அப்போ புஷ்ஷுன்னு ஒரு காற்றடிச்சது. காற்றடிச்சா சாம்பல் என்ன ஆகும் காற்றுல நமக்கெல்லாம் தெரியும்ல. காற்றடிச்சா சாம்பல் காற்றுல பறக்கும். ஒரு குவியலாக இருந்ததான அந்த நெருப்பு குவியல் மீது சாம்பல் குவியல் படர்ந்திருந்தது. அந்த சாம்பல் பறந்தது காற்று அடித்த காற்றில். அப்பொழுது உள்ளிருந்து குப் என்ற நெருப்பு மேலே கிளர்ந்தது. ஐயோ நான் எல்லாரும், ஏன்னா நேற்று அணைஞ்சு போச்சு, சாம்பல் தான் மூடிட்டேன்னு எல்லாரும் ரொம்ப சாதாரணமாக இருந்தா. கடைசியில் என்ன ஆயிடுது? சட்டுன்னு அடித்த காற்றுல அந்த சாம்பல் குவியல் அப்படி போச்சு. சாம்பல் குவியல் போன உடனே அடுத்த க்ஷணம் என்ன ஆயிடுத்து? நெருப்பு புஷ்ஷுன்னு கிளம்பிடுது. இதற்குத்தான் என்ன பேர்? நீர் பூத்த நெருப்பு. அந்த மாதிரி நம்ம மனசு ஆத்மாவில் இருக்குது, நம்ம மனசு ஆத்மாவில் இருக்குது, நம்ம ஆத்மாவை லைக்க ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். சிறு பொறி அது கொஞ்சம் கொஞ்சமாக ஃபயரை உண்டு பண்ணும். சிறு பொறி சின்ன சின்னதான விஷயங்களை பற்றி கொண்டு, ஃபாரஸ்ட் ஃபயர் அப்படி தானே உண்டாருது, சின்ன பொறி தானே. அதுபோல் அந்த ஒரு சப்தாரி விஷயங்களை காண்பிச்சதுன்னா அதில் ஈடுபாடு வரும். ஒரு பெண், அந்த பெண்ணுக்கு ஆண் வாசனையே பிடிக்கிறார், ஆண்களை கண்டாலே அந்த பெண் வெறுக்கிறார் வச்சுப்போமே, சாஸ்திர திருஷ்டாந்தம் தான் இது. அந்த பெண்ணுக்கு ஆண் வாசனையே பிடிக்காது, ஆண்களை கண்டாலே அந்த பெண் வெறுத்து கொண்டிருக்கிறார்.
அப்படிப்பட்டதான பெண்ணை அவளுக்கு திருமணத்தில் அவளுக்கு இசைவு தெரிவிப்பதற்காக என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டால், ஒரு ஆண் பையன் அந்த பையனை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பெண்ணுக்கிட்ட பழக விடுவா. அந்த பெண்ணு ரொம்ப ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருப்போம், நாங்களாம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கோம், நாங்களாம் ஃப்ரெண்ட்ஷிப்போடு இருக்கோம், நாங்களாம் வெறும் ஃப்ரெண்ட்ஸு தான் அப்படின்னு பேச ஆரம்பிப்பாள். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பழக்கமானது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், அதில் அதிகமானதொரு ஆசையை உண்டாக்கும். இது இப்படி தான் எடுத்துக்குவேன். நான் அன்றைக்கே சொன்னேன், புல்லை காட்டி புல்லை இடுமா போலே. ஒரு பசுமாடு, முரட்டு பசுமாடு பசிக்கிறது, பயங்கர கோபத்தில் இருக்குது, வரவாளெல்லாம் முட்டி தொல்றது, அதுக்கு புல்லு போடுறதுக்கு கூட கிட்ட யாரையும் அலோவ் பண்ண மாட்டேன்றதுன்னா அந்த பசுமாட்டுக்கு 1 2 3ன்னு கொஞ்சம் கொஞ்சமாக புல்லை கொடுத்து 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 அதுக்கு ருச்சியை உண்டாக்கி அதுக்கப்புறம் மொத்தமாக புல்லுக்கட்டை தூக்கி போட்டு அந்த பசுமாட்டு பசி ஆற்றுவதை போலத்தான் சப்தாதி விஷயங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் தானே கொஞ்சம் தானே கொஞ்சம் தானே அப்படின்னு நாம் இடம் கொடுத்தோன்னா, இது மட்டும்தான் ஒரே ஒரு விஷயம் பார்த்துட்டா போகிறோம், இது மட்டும்தான் ஒன்றே ஒன்று ஜஸ்ட் ஒரு டேஸ்ட் பண்ணினா போகிறோம், இது மட்டும்தான் ஒரே ஒரு ஸ்பர்ஷம் இருந்தால் போகிறோம், ஜஸ்ட் ஒரு ஹக்கு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு ஆசை உண்டாகும். வெரி டஃப், வெரி டஃப். அப்போ புருஷனையே வெறுக்கக்கூடிய பெண்ணுக்கு அடிக்கடி ஒரு இளைஞனை காண்பித்து காண்பித்து பின்னர் அந்த பெண்ணுக்கு முழுவதுமாக அவனிடத்தில் ஒரு ஈர்ப்பை உண்டாக்குவதை போல இது 2 விதமாக எடுத்துக்கணும். நம்ம இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டால், ஆத்மாவை காண்பித்து 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 மற்ற விஷயங்களிலிருந்து பற்றுதலை விலக்கி ஆத்ம விஷயமாக நம்முடைய மனசை ஈடுபடுத்த செய்யணும். இந்த திருஷ்டாந்தத்தை இப்படி பாருங்க. புருஷனை வெறுக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண்மகனை காண்பித்து காண்பித்து அந்த பெண்ணுக்கு அந்த ஆண்மகன் மீது ஈர்ப்பை உண்டாக்குவதை போல ஆத்மாவை அறியாதவனாகவும் ஆத்மாவை நினையாதவனாகவும் இருக்கக்கூடிய ஒருவனுக்கு ஆத்மாவையே மறுபடியும் மறுபடியும் நினைக்க செய்வதற்கு ஒரு வழி இது இல்லையா? அப்ப என்ன ஆகும்னா, அவனுக்கு கொஞ்சம் வாசனை இருக்கு, அதுல கொஞ்சம் வாசனை இருக்கு, அது சட்டுன்னு வெளியில வந்துருத்துனா சரியா போயிடும். புஷ்ன்னு அந்த பஸ்பச்சன்னாக்னி கல்பம் என்பதாக நீர் பூத்த நெருப்பு போல இருக்கிறது வெளில வந்துடும். அந்த சமயத்தில் நாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இப்ப ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் இருக்கு, அந்த எண்ணெயை நாம் இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிடுறோம். அப்புறம் என்ன பண்ணுறோம், 100 எலுமிச்சை சக்தி உள்ளதான விம் பார் போட்டு அந்த பாத்திரத்தில் நன்னா அலம்புறோம். அலம்பி தண்ணீரை நன்கு தண்ணீரில் அந்த பாத்திரத்தை நல்லா அலம்பி வச்சுட்டோம்னா, இப்போ எண்ணெய் பிசுக்கு என்பது அந்த பாத்திரத்தில் இல்லை. முதல்ல அந்த பாத்திரத்தை எண்ணெயோடு வச்சா என்ன ஆகும், எண்ணெய் பிசுக்கு இருக்கும். அப்புறம் எடுத்துட்டோம், அதை நல்லா அலம்பி வச்சுட்டோன்னா, விம்பார் போட்டு தேய்ச்சிட்டோன்னா எண்ணெய் பிசுக்கு போயிடும் இல்லையா? அந்த மாதிரி ஆத்மான்றதான பாத்திரத்தில் ஆசைன்றதான ஒரு எண்ணெய் பிசுக்கு இருக்கு. அது ஒரு சிறிதளவு அந்த வாசனை இருக்கு. அதுதான் 3வது படி. அந்த சிறிதளவு வாசனை இருக்கு. ஏகேந்திரிய சம்கையில் நீ விஷயங்களெல்லாம் வெறுத்துட்ட, விஷயங்களெல்லாம் விடுத்துட்ட, ஆனாலும் ஆத்மா விஷயத்தில் நீ இன்னும் கொஞ்சம் முழுசாக ஈடுபட்டுருக்க. கொஞ்சம் அந்த பழைய வாசனை இருக்குது. அது எப்போ வேணால் வரும். அந்த பழைய வாசனையும் நன்னா போகணும்னா, அந்த எண்ணெயை கவிழ்த்த பிறகு அந்த பாத்திரத்தில் முழுக்க நீ விம்பார் போட்டு துளி கூட பிசுக்கு இல்லாமல் அதை தேய்த்து வைப்பதை போல உனக்கு வசீகார சம்கை என்பதாக 4வது நிலை. அது மேலே உனக்கு பரம்பரையாக மோட்ச சாதனமாகும். அது இன்னும் சுப்ரீம். அது இந்த 4வது நிலை இருக்கு பாருங்க. இந்த 4வது நிலைன்றது இருக்கே, அதில் ஆத்மா தவிர்த்து வேறு எதுவும் தெரியவே தெரியாது. எல்லாமே ஆத்மாவா தோணும். பின்னாடி சுனிச்சைவ ஸ்வபா கேச்ச என்பதாக சொல்லுவார்கள். யாராக இருந்தாலும், எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் ஆத்மாவை தான் பார்ப்பான். இப்போ நமக்கு இந்த தேகம் வேறு ஆத்மா வேறு தெரியறது தானே சுவாமி. இத்தனை நாள் நம்ம பகவத்கீதை 90 எபிசோட் கேட்டுருக்கோம். பகவத்கீதை தேகம் வேறு ஆத்மா வேறு நமக்கு தெரியாதா? நன்னா தெரியும். ஆனால் ஒரு ஆணை பார்த்தா ஏன் ஒரு கவர்ச்சி வருது, ஒரு பெண்ணை பார்த்தா ஏன் ஒரு கவர்ச்சி வருது? இவர் குட்டேன்றோம், அவர் நெட்டேன்றோம், அவர் குண்டுன்றோம், இவர் ஒல்லின்றோம், அவர் வெள்ளை துணி உடுத்திட்டு இருக்காருன்றோம், இவர் சிகப்பு துணி உடுத்திட்டு இருக்காருன்றோம். இந்த வித்தியாசம் நமக்கு எப்படி தெரிகிறது? ஏன் தெரிகிறது? நான் தான் தேகத்தை காட்டிலும் வேறுபட்டதா என்னுடைய ஆத்மாவை நான் தெரிஞ்சுட்டு இருக்கேன். உணர்ந்திருக்கிறியா? உணர்ச்சி வருதா? அனுபவம் வருதா?
அந்த அனுபவம் வந்திருக்கு பாருங்க, அவன் தான் ஞானி. 4வது படி வசீகார சஞ்ஞை. ஆண் பெண்ணுன்றதான வித்தியாசத்தை அவன் உணரவே மாட்டான். அந்த வித்தியாசம் அவனுக்கு தெரியாது. சர்வத்திர எல்லாத்தையும் ஆத்மாவாகவே அவன் பார்க்க போறான். 3வது நிலையில் என்ன ஆகும்னா, ஏகேந்திரிய சம்கையில் ஆணா பார்ப்ப, பெண்ணை பெண்ணா பார்ப்ப. ஆனா ஆணிடத்துலயோ பெண்ணிடத்துலயோ உனக்கு ஈடுபாடு வராது. அவ்வளவுதான் விஷயம். அந்த சப்ஜெக்ட் மேட்டர் என்னவோ அந்த சப்ஜெக்ட் மேட்டரா பார்ப்பே தவிர்த்து அதுல ஒரு ஈர்ப்பு வராது. அதான் விஷயம். 4வது நிலையில வந்துட்டு உனக்கு அது கூட கிடையாது. அந்த 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 சம்பந்தம், அந்த எண்ணம் அது ஏற்படவே ஏற்பட. இங்கதான் ஒரு கதை, நேற்றைய தினம் சொன்ன இந்த கதையை சொல்ல போறேன். யம் பிரவ்ரஜல்தமனுபேதமபேத கிருத்யம் த்வைபாயனோ விரஹகாதர ஆஜுஹாவ புத்ரேதி தன்மயதயா தரவோபிநேதுஹு தம் சர்வபூத ஹிருதயம் முனிமானதோஸ்மி. இது பாகவதத்தில் வரக்கூடிய ஸ்லோகம். இது வியாசர் சுகர் இவா 2 பேர் அப்பா பிள்ளை நமக்கு தெரியும். வியாசரை நாம மகரிஷின்னு சொல்றோம். அவருடைய திருக்குமாரர், அவருடைய பிள்ளையான சுகரை நாம் என்ன சொல்றோம்? சுக பிரம்மம்னு சொல்றோம். வியாசருக்கும் சுகருக்கும் என்ன வித்தியாசம்? வியாசரும் மிகச்சிறந்த தபஸ்வி, சுகபிரம்மம் அவரும் மிகச்சிறந்த தபஸ்வி. ஆனா வியாசரை காட்டிலும் சுகர் உயர்ந்தவர். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். வியாசர் எம்ஃபில், சுகபிரம்மம் PhD அப்படி வச்சுக்கோங்க. புரியறதுக்காக சொல்றேன். வியாசருடைய ஸ்டேட்டஸ், அவருடைய நாலேஜ் எப்படி இருக்கு? எம்ஃபில் நாலேஜா இருக்கு. சுகபிரம்மம் PhD நாலேஜா இருக்கு. என்ன சுவாமி இது அவர் அப்பா இவர் பிள்ளை இருக்கலாமே, அதனால என்ன? வியாசருடைய நிலை ஏகேந்திரிய சம்ஞை என்பதான 3வது நிலை. சுகபிரம்மத்தினுடைய நிலை வசீகார சம்ஞை என்பதான 4வது நிலை. தான் வியாசருக்கும் சுகபிரம்மத்துக்கும் இருக்கக்கூடியதான வித்தியாசம். வியாசரும் சுகபிரம்மமும் ஒரு சமயம் காட்டு வழியாக சென்று கொண்டிருக்கிறார்கள். அங்கே யமுனா நதி பெருக்கெடுத்து கொண்டிருக்கிறது. அந்த யமுனா நதியில் சில பெண்கள் தீர்த்தாமாடி கொண்டிருக்கிறார்கள். நீங்க ஒண்ணு கவனிக்கணும். சுகபிரம்மம் மகரிஷி வியாசர் அப்படின்னா ஒரே தாடியை மீசியுமா, அழுக்கு வஸ்திரத்தை உடுத்திண்டு பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி என்ன பார்ப்பதற்கே கொஞ்சம் என்ன ஒரு மற்றவர்கள் விரும்பாத ஒரு தோற்றத்தில் அவர்கள் இருப்பார்கள் என்று நினைக்காதீர்கள். மகாத்மாக்கள் மகரிஷிகள்லாம் கூட மனம் கவரக்கூடியதான தோற்றத்தில் தான் இருப்பார்கள். அவர்களுக்கு அந்த தோற்றத்தினால அதிகப்படியான ஒரு பெரிய பெருமை வரப்போறதில்லை. ஆனா அவர்களுடைய தோற்றம் ரூபமேவை தன் மகிமானம் என்பதாக வேதம் சொல்லுகிறது. அந்த தோற்றம் என்பதே அவர்களுடையதான காம்பீரியத்தை, அவர்களுடையதான தெய்வீகத்தன்மையை புலப்படுத்தக்கூடியதாய் தான் இருக்கும். அதனால்தான் சுகபிரம்மத்தினுடைய அழக பாகவதம் வர்ணிக்கிறது. ஷாமம் சதா பீச்ச வயோங்க லக்ஷ்மியாம் ஸ்திரீணாம் மனோக்யம் ருச்சிரஸ்மிதேன அப்படின்னு. கட்டிடங்காளையானவர் சுகபிரம்மம். அப்படியே சிரிச்சுட்டே இருப்பார். எப்போ பார்த்தாலும் ஒரு ஸ்மைல் இருக்குமா முகத்தில், ஒரு ஃபேஸில் ஒரு ஸ்மைல் இருந்துகிட்டே இருக்கும். ராமனுடைய அழகை பேசும்பொழுது கம்மன் பேசினார், ஆடவர் பெண்மை அவாவும் தோழினாய்னு சொன்னார். புருஷர்கள் கூட ராமனுடைய அழகை பார்த்து தங்களை பெண்களாக நினைத்தார்கள் என்று சொல்லுவார். அது போன்றுதான் சுகபிரம்மத்தினுடைய அழகு. பெண்களும் இந்த சன்னியாசியை பார்த்து ஆசை கொள்வார்களாம். ஸ்திரீணாம் மனோக்யம் ருச்சிரஸ்மிதேன. பிரம்மஜானிகள்லாம் எப்போதும் கடுன்னு மூஞ்சி அப்படி சிடுன்னு வச்சுட்டு, மூஞ்சில் எண்ணெய் வழிஞ்சுட்டு கோபம் வச்சுட்டு, நமக்கு துர்வாசருடைய ஒரு டெபிக்ஷன், ஒரு ஸ்ட்ரக்சர் மனசில் வச்சுட்டு இருக்கோமே, அந்த மாதிரி இல்லை. துர்வாசர் கூட கோபம் வரைச்சே தான் கோபம் வருமே தவிர்த்து எப்போதெல்லாம் மூஞ்ச கடுக்குன்னு வச்சுட்டு இருக்க மாட்டார். அதெல்லாம் சினிமா துர்வாசர் தான், ஒரிஜினல் துர்வாசர் அப்படி இல்லை. ஆனால் அவ்வளோ அழகு பெற்றவர் யார்? சுகபிரம்மம். சுவாமி தேசிகன் கூட பகவத் ராமானுஜருடைய அழகை வர்ணிக்கிறார். உபவீத்தினம் ஊர்த்வபுன்றவந்தம் திரிஜகத் புண்ணிய பலம் திரிதண்டஹஸ்தம் என்று சுவாமி ராமானுஜருடைய தெய்வீக திருமேனியை தியானம் செய்யும் வழிமுறையை நமக்கு உபதேசிக்கிறார் சுவாமி வேதாந்த தேசிகன். இப்ப கதைக்கு வரலாம். அந்த யமுனை கரையில் முதலில் பிள்ளை சுகபிரம்மம் சென்று கொண்டிருக்கிறார். அவருக்கு பின்னே அவருடைய தந்தையார் வியாசர் வந்து கொண்டிருக்கிறார். சில இளம் பெண்கள்
ஆளரவமற்றதான அது காட்டுப்பகுதி என்பதினாலே அவர்கள் கூச்சம் துளியும் இல்லாமல் ஆனந்தமாக குளித்துக் கொண்டிருக்கிறார்கள். சுகபிரம்மம் செல்வரை அவர்களும் பார்க்கிறார்கள். அங்கதான் ஒரு பெரிய விஷயம் இருக்கு. அந்த கரையோரமா சுகபிரம்மம் போயிட்டு இருக்கார். இந்த பெண்கள் குளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தாங்கள் தனிமையில் இருக்கும் காரணத்தினாலே அவர்கள் ஏகாந்தமாக தீர்த்தமாடி கொண்டிருக்கிறார்கள். சுகபிரம்மம் அதை கடந்து செல்கிறார். அவர் கடந்து செல்வதை இந்த பெண்கள் அனைவரும் பார்க்கிறார்கள். சுகபிரம்மம் பாட்டுக்கு போயிட்டு இருக்கார். அவர் ஒன்றும் ரியாக்ஷன் எதுவுமே இல்லை, ரெஸ்பான்ஸ் எதுவுமே கிடையாது. அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்கார். உடனே பின்னாடி வியாசர் வரார். வியாசர் வரார். ஒரு பெண் வியாசர் ஒருவரை பார்த்து விட்டார். உடனே அடிக்கடி மகரிஷி வேற வியாசர் வருகிறார், மகரிஷி வேற வியாசர். ரெண்டு பெரியவர்கள் வந்தால் அவளுக்கு நம்ம மரியாதை கொடுக்கறது. இந்த காலத்தில் அது ரொம்ப பெரிய பிரச்சனை. ஒரு பெரியவர் வந்தால் அவர்களை வழிந்து வணங்கி வினயத்துடன் சேவிப்பது என்பதாக இருக்கணும். ரெண்டாவது, பெரியோர்கள் முன்பாக நமக்கு வஸ்திர வியவஸ்தை என்பதாக சொல்லுவார்கள். ட்ரெஸ் கோடு அப்படி சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கணும். உடனடியாக அந்த பெண்கள் என்ன, வியாசர் வரார் என்பதாக கரையிலிருந்து தங்களுடைய ஆடைகளை உடுத்திக் கொண்டு வியாசரை பார்த்து கை குவித்து சேவித்தார்கள். நல்ல பண்பாடு, நல்ல விஷயம். நம்ம அதை கவனிக்கணும். நம்ம நல்ல விஷயம்தான் அது. வியாசருக்கு ஒன்றுமே புரியல. வியாசர் அவருக்கு பெரிய டவுட். இத்தனைக்கும் உலகத்தில் எல்லாருடைய தானே கேள்விக்கும் பதில் சொல்லக்கூடிய ஒரு வேற வியாசர். அவர் இப்போ கன்ஃபியூஸ் ஆயிட்டார். முன்னாடி போகிறது யாருன்னா நம்முடைய பிள்ளை. ஒரு கட்டிடங்காலை, மிகச்சிறந்த இளைஞன், எல்லா பெண்களும் பார்த்து ஆசைப்படக்கூடியதான அளவிற்கு ரொம்ப அழகாக இருப்பவன். அப்பேற்பட்டதான என்னுடைய மகன் முன்னே சென்று கொண்டிருக்கிறான். அவனும் இந்த பெண்களை பார்த்தான், இந்த பெண்களும் அவனை பார்த்தார்கள். ஆனால் ஒரு பெண்ணு கூட துளி கூட வெட்கப்படவே இல்லையே. இப்படி ஒரு ஆண்மகனுக்கு முன்பாக நாம் இருக்கிறோமே, குளித்து கொண்டிருக்கிறோமே என்பதாக ஒரு பெண் கூட துளி கூட அதை பற்றி யோசிக்கவே இல்லை. ஆனால் நானோ வயதானவன், வயது முதிர்ந்தவன், ஆசைகளை எல்லாம் அறவே விட்டவன், எல்லாவற்றையும் துறந்தவன். அப்படிப்பட்டதான நான் வரும்பொழுது இந்த பெண்கள் அவசர அவசரமாக தங்கள் ஆடைகளை உடுத்தி கொண்டு நிற்கிறார்களே, இது என்ன விசித்திரமாக இருக்கிறது என்று அவருக்கு பெரிய சந்தேகம் ஏற்பட்டது. அந்த பெண்களிடத்திலேயே அந்த சந்தேகத்தை கேட்டார் வேதவியாசர். என்னப்பா நீங்கள் பண்ணுறது விசித்திரமாக இருக்கே, என் பிள்ளை போகும்பொழுது நீங்கள் சாதாரணமாக இருந்தீங்க, இப்போ நான் பின்னாடி வந்தேன்னா உடனே அவசர அவசரமாக நீங்கள் துணி உடுத்தி கொண்டு நிற்கிறீர்களே அப்படின்னு அந்த பெண்கள் சிரித்து கொண்டே பதில் சொன்னான். சரி சுவாமி, உங்கள் பிள்ளை முன்னாடி போனாரே, அவர் இதை நோட் பண்ணாரான்னு கேட்டான். இதான் ரொம்ப அழகான கேள்வி. உங்கள் பிள்ளை முன்னாடி போனாரோ இல்லையோ, அவர் இதை நோட் பண்ணாரா? அது வியாசர் நோட் பண்ணாரான்னா, இல்லை நாங்கள்லாம் ஸ்திரீகள், நாங்கள்லாம் குளிச்சுட்டு இருக்கோம், ஆடையுடன் குளிக்கிறோம் அல்லது ஆடை இல்லாமல் குளித்து கொண்டிருக்கிறோம் என்பதாக உங்களுடைய பிள்ளை பார்த்தாரா? ஆனால் தாங்கள் என்ன செய்தீர்கள்? உங்கள் பிள்ளை முன்னே செல்வதையும் பார்த்தீர்கள், அவர் எங்களை பார்ப்பதையும் நாங்கள் அவர்கள் பார்ப்பதையும் பார்த்தீர்கள். பின்னர் நாங்கள் உங்களை பார்ப்பதை பார்த்து விரைந்து நாங்கள் ஆடைகளை உடுத்தி கொண்டு வந்து நிற்பதையும் பார்த்து, எவ்வளோ பார்த்து பாருங்க, இப்பொழுது எங்களிடத்தில் இந்த கேள்வியை கேட்கிறீர்களே அப்படின்னா. நிஜமாக சொன்னார் வியாசர். நிஜமாக எனக்கு புரியல, நீங்கள் என்ன சொல்கிற, வாட் யூ வாண்ட்ஸ் டு கன்வே டு மீ, நீ என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? அப்பா மகரிஷே வேதவியாசரே, ஆண் பெண், இவர் இளைஞன் வயதானவன், இவள் ரூபவதியான ஒரு பெண், அவள் மூப்படைந்த ஒரு பெண் என்பதாக வித்தியாசம் உம்மை போன்றவர்களுக்கு உண்டாகிறது. ஆனால் சுகபிரம்மத்தை போன்றதான ஞானிகள் முற்றும் துறந்தவர்கள், அவர்கள் ஆத்ம ஞானிகள், தங்கள் ஆத்மா விஷயத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள். அவர்களிடத்துல நாங்கள் தீர்த்தமாடின பொழுது யாரோ 4 பெண்கள் தீர்த்தமாடுகிறான்றதான ஒரு விஷயத்தை அவள் பார்க்கல. ஏன்னா இந்த உடம்பை அவள் துளி கூட லட்சியமே பண்ணல, இந்த உடம்பை பற்றி அவள் கேர் கூட பண்ணல. உமக்கு இன்னும் பக்குவம் வரல, அதனால தான் ஆண் பெண்றதான பேரத்தை பார்த்தேன். அடுத்தது நீங்கள் என்ன ஸ்டேட்மெண்ட், என் பிள்ளை இளைஞன், நான் வயசானவன், நீங்கள்லாம் அழகிய பெண்கள், முதலில் நீங்கள் ஆடையின்றி ஸ்நானம் செய்து கொண்டிருந்தீர்கள், என்னை பார்த்த உடனே ஆடையை உடுத்திக் கொள்கிறீர்கள், இது அத்தனையும் நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்க. மகரிஷே உங்களை தப்பு சொல்லலை, உங்களுடைய மனதில் எங்கள் விஷயமாக எந்த விதமான தவறான எண்ணமும் இல்லை, அது கன்ஃபார்ம்டு, அதில் ஒன்றும் டவுட்டு கிடையாது. ஆனால் இந்த ஆண் பெண் என்றதான வித்தியாசத்தை நீங்கள் இன்னும் தியாகம் பண்ணலையே, நீங்கள் இன்னும் விடலையே. கவனிக்கணும்.
ஒரு 4 பேர் நம்மளை பார்க்கறா, இல்லை ஒரு 4 பேர் முன்னாடி போனதை நிகழ்வுகளை பார்த்துருக்கா அப்படின்னு இதை கூட நோட்டீஸ் பண்ணலையே உங்கள் பிள்ளை? அவர் தானே எங்களை பார்த்தார். நாங்கள் குளிக்கிறத அவர் பார்க்கலையா? அவர் பாட்டுக்க பகவத் தியானம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கார். அப்படி பார்க்கும் பொழுது நிற்கின்றதெல்லாம் நெடுமால் என்பதான ஒரு நிலைப்பாடு அவருக்கு இருக்கு. பட் நீங்கள் அப்படி இல்லையா மகரிஷே? நாங்கள் என்னென்ன பண்ணினோன்றதை நீங்கள் கிளியராக வாட்ச் பண்ணிவிட்டு அப்புறம் எங்ககிட்ட வந்து இப்போ கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு டவுட் வேறு. உங்கள் பிள்ளையினுடைய ஆட்டிடியூடுக்கும் உங்களுடைய ஆட்டிடியூடுக்கும் இதான் வித்தியாசம். அதனால தான் நாங்கள் என்ன பண்ணோம், நீங்கள் எங்களை கவனிக்கிறீர்கள். நீங்கள் ஒரு புருஷன், ஒரு பெண், அந்த பெண்ணானவள் ஆடையுடன் இருக்கிறாள், ஆடை இல்லாமல் இருக்கிறாள் என்பதையெல்லாம் நீங்கள் பார்ப்பவர் என்பதனால் தான் உங்கள் முன்பாக நாங்கள் ஆடைகளை உடுத்தி கொண்டு நிற்கிறோம் என்று அந்த பெண்கள் அழகாக பதில் சொன்னார்கள். இதை தான் நாம் என்ன பண்ணணும், ஏகேந்திரிய சம்ஞை வசீகார சம்ஞை என்பதற்கு உரியதான வித்தியாசத்தை நாம அழகா புரிஞ்சுக்கணும். 4வது படி வசீகார சம்ஞை, சுகபிரம்மத்துடையதான படி வசீகார சம்ஞை. எதையும் பத்தி லட்சியம் பண்ணல, எதையும் பத்தி லட்சியம் பண்ணல. என்ன நடக்கிறது, என்ன போகிறது, என்ன வருது, யார் வரா, யார் உட்காரா, ஒன்றுமில்லை. ஒரு உபன்யாசம் கேட்டுட்டு இருக்குச்சே நம்ம என்ன பண்ணுவோம், யார் வரா. இப்பெல்லாம் அதுக்கு வாய்ப்பு இல்லை. பெரிய பெரிய சபைகளில் உபன்யாசங்கள் நடக்கும்பொழுது யார் வரான்னு கண் அப்படி போகும். அந்த போகிறவா, அதாவது சென்டரில் ஒருத்தர் உட்காந்து விஷயங்கள் சொல்லிட்டு இருப்பார். ஆனால் அவருக்கு பின்னாடி 4 பேர் ஏதோ போயிட்டு அந்த பூ மாலைகள் எடுத்து வைப்பா, தட்டை எடுத்து வைப்பா. எல்லாருடைய பார்வையும் அவர் மீது பதிந்திருக்கும், சொல்லக்கூடியவர் மீது பதிந்திருக்காரு. அங்கேயே கேட்குற விஷயம் பகவத்கீதை, யதமான சம்ஞை, யதிரேக சம்ஞை, ஏகேந்திரி சம்ஞை, வசீகார சம்ஞை. அங்கேயே நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். என்னது, நம்ம கிட்ட ஒரு சம்ஞை இல்லை, ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அவர் சொல்லிட்டு இருப்பார். அப்படின்னு அந்த பின்னாடி படத்துக்கிட்ட ஒருத்தர் மாலை போட்டுட்டு இருப்பாரு, அவரை நாம பார்த்துட்டு இருப்போம். இங்கே நமக்கு காது தான் இருக்கும், ஆனால் விஷயம் வேற எங்கேயோ போயிடும். புத்தி கம்ப்ளீட்டாக டைவர்ட் ஆகிடும். அந்த மாதிரி வியாசர் என்ன பண்ணார், இங்கே யமுனா நதி ஓடுறது, யமுனா நதியில் 10 பெண்கள் குளித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பெண்கள் தன்னுடைய பிள்ளையை பார்த்தார்கள், அந்த பிள்ளையும் அவர்களை பார்த்தான். இத்தனை விஷயங்கள் பார்த்திருக்கா. வியாசர் பக்குவப்பட்டவர் தான், மனசுல எந்த விதமான விகாரமும் இல்லை. ஆனால் ஆண் பெண்றதன் வித்தியாசம் போல ஆத்ம விஷயமா வந்துருத்துனாச்சு. அல்டிமேட் தான் சுவாமி. ஆத்ம விஷயமாக உனக்கு வசீகார சம்ஞை என்பதாக அந்த ஞானம் சித்தித்து விட்டது என்றால் அவன்தான் யோகி, அவன்தான் ஞானி, அவன்தான் ஞானி. அதனால இப்ப 2வது அவஸ்தையில என்ன புரிஞ்சுக்கிறோம், நம்ம சொற்ப பற்றுதலினால் அனுபவிக்கப்படுபவர்களில் அதிகமான பற்றுதல் இருக்காது. முதற்படியில் அதிகமான ஆசை இருந்தாலும் அதை அவன் அடக்குவதற்கு பிரயத்தனப்படுவான். இப்படியாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆத்மாவினிடத்துல அன்பு, ஆத்மாவிடத்திலேயே அதிகமான ஒரு பிரேம. அவன் ஞான யோகியினுடைய சொருவம். அவன் என்ன பண்ணுவான், அந்த ஆத்மாவை பற்றியே ஆச்சரியமான அந்த ஆத்மாவையே பேசுவான், அதையே தியானிப்பான், அதை அடைவதற்கு உரியதான காரியங்களையே அவன் செய்து கொண்டிருப்பான். இந்த விஷயங்கள் தான் 4 நிலைப்பாடுகளினாலே கிருஷ்ணனாலே உபதேசிக்கப்பட்டன. இதை இன்னும் நன்னா தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒரு தடவை கேட்டுவிட்டா மட்டும் மனசில் பதிஞ்சிடாது, கொஞ்சம் நடுவில் புரியாமல் போகும். அதை கொஞ்சம், அதாவது சப்தாதி விஷயங்கள்லேருந்து மனசை எப்படி திருப்புறது ஒன்று, அந்த விஷயத்தை ஆத்மா விஷயமாக எப்படி திருப்புறது, ஒரே உதாரணத்தை 2 விதமாக நாம் எப்படி பார்க்கறது என்பதாக இதையெல்லாம் நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். கிருஷ்ண பரமாத்மாவுடைய அனுகிரகத்தினாலேயும் ஆச்சாரியருடைய அனுகிரகத்தினாலேயும் நமக்கு இது போன்றதான ஒரு நல்ல ஆத்ம ஞானம் சித்திக்க வேண்டும் என்பதாக பிரார்த்தித்துக் கொள்கிறோம். இனி இப்போ பெருமாள் முதல்ல இன்ட்ரொடக்ஷனில் சொன்ன மாதிரி இந்த 4 வகையான ஞான நிஷ்டைன்றது அவ்வளவு சுலபத்தில் நமக்கு கிடைக்காது. ஆனாலும் நம்ம பிரயத்தனப்படலாம் என்பதை உபதேசிக்க போகிறான். மேலே பார்க்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இதுவரை அனந்த பத்மநாபாச்சாரியார் சுவாமிகளுடைய பகவத்கீதை மகாத்மியத்தை பற்றி தெரிந்து கொண்டோம். இப்போது நாம் அனைவரும் அந்த ஸ்லோகங்களை பாராயணம் செய்யலாம். யதா சம்ஹரதே சாயம் யதா சம்ஹரதே சாயம் கூர்மோங்கானீவ சர்வஷः கூர்மோங்கானீவ சர்வஷः இந்திரியாணீந்திரியார்த்தேभ्यः இந்திரியாணீந்திரியார்த்தேभ्यः தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா. இப்பொழுது நாம் அனைவரும் இந்த ஸ்லோகங்களை சேர்ந்து பாராயணம் செய்வோமா? யதா சம்ஹரதே சாயம் கூர்மோங்கானீவ சர்வஷः இந்திரியாணீந்திரியார்த்தேभ्यस्तस्य பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா. இதன் பிறகு கலவு கேசவ கீர்த்தனாத் என்று சொன்ன பிரகாரம் இந்த கலியுகத்தில்
பகவானை அடைவதற்கு நாம சங்கீர்த்தனமே சுலபமான மார்க்கமாக உபதேசிக்கப்பட்டுள்ளது. ஆதலால் இப்பொழுது நாம் அனைவரும் நாம சங்கீர்த்தனத்தை கேட்கலாம். श्याम सुंदर मुख चंदा श्याम सुंदर मुख चंदा श्याम श्याम सुंदर मुख चंदा नटवर नागर
ರೂಪದರಂತ ಕಾಳಿಂದಿ ಕಾಳಿಂದಿ
நிகழ்ச்சியில் இதுவரை நாம் பாராயணம் செய்த ஸ்லோகங்களில் ஏதாவது அக்ஷரதோஷம் இருந்திருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு க்ஷமா பிரார்த்தனை நாம் அனைவரும் செய்வோம். क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवनारायण नमोऽस्तु ते. अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. சுவாமியின் அருள் நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மங்களம் श्रियकान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्. மீண்டும் நாளை இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.